ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து இப்போ எல்லாருமே வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஒரே நிமிஷம், இந்த ட்ரிப்போட எண்டுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு இப்போ தான் அந்த ஸ்டிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஃபோராம்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கர ஒரு மாதிரி பம்ப் ஆன மாதிரி இருக்குது. பட் அதர் தென் தட் அண்ட் டேங்க்கு நான் வந்து இவ்வளோ நாள் சின்ன டேங்கில் ஆர்சியில் அதை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி பழகிடுச்சு. இப்போ பெரிய டேங்க்குங்கிறனால கொஞ்சம் கால் உரத்தை கட்டிருந்துச்சு. பட் ஆனால் நடக்க முடியாத அளவுக்கெல்லாம் இல்லை. அண்ட் மெயினாக கிளைமேட் இங்கே ரொம்ப சில்லுன்னெலாம் இல்லைங்க, மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப சில்லுன்னு நைட்லாம் வெளியிலே அப்படிலாம் இல்லை, எல்லாம் ஸ்லீவ்லெஸ் பனியனோடைய தான் சுற்றிட்டு இருந்தாங்க. பயசனா பேக் நான் வச்சு கட்டி பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் தெரியல, நான் அதுக்கு டைமே கிடைக்கல. நாங்களும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அண்ட் இன்னொன்று என்னென்னா, என்னோடய பேக் பேர்ட் சாக்கு ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. அதுவே வந்துட்டு எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் 5 to 6 daysக்கு இது ரொம்ப ரொம்ப சஃபிஷியன்ட் பேக் தான். அதனால் அதுவும் வந்துட்டு நோ கம்ப்ளைண்ட்ஸ். அதுவும் வந்து பயசனாக தான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. அவர் இல்லைன்னா எங்கள் குரூப்புக்கு தேர்ட் சாக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கிறதே தெரியாது. அவரு தான் எங்கள் குரூப்பில் அந்த தேர்ட் சாக்குக்கான பிராண்ட் அம்பாசிடர். நான் கொஞ்ச நேரம் பவனை நான் கேப்சர் பண்ணுறேன். அவர் தான் வீடியோ நான் எந்த வீடியோலையுமே மேக்ஸிமம் கவர் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். அதனால் யூ கேன் சி அங்கே மோதோபாய் தான் ஃபஸ்ட்டு இதை வச்சு போய்கிட்டுருக்காரு மேப்பை. மோதோ இல்லை, மிஸ்டர் ஸ்கிராம், சாரிண்ணா. நீங்கள் மறுபடியும் மோதோ வாங்குறது தான் பெட்டர். 3வது முறையாக மோதோ வாங்குறது. இப்போ நான் தான் கடைசி. ஏன்னா சவுண்டு இது கருமம். ஸோ காரை பார்த்தோன்னே பதறி பிரேக் எடுத்துட்டாரு பார்த்தீங்களா? நான் இந்த மாதிரி ஒரு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதுதான் ஆக்சுவலாக கேரளா. இந்த மாதிரி இருந்தால் தான் கேரளா மாதிரியே ஃபீல் ஆகுது. இது அங்கங்கே கேமரா இருக்கனால சரோபாய் லைட்டாக அப்படியே பதுங்குறாப்புல. தாண்ட போறாயா? ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையாது தாண்டிட்டான். இப்பதான் நான் ரெக்கார்டே பண்றேன். அவர் உசுர கையில பிடிச்சி பாடி பொசிஷன்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தாரு. ஏய்
முடியாது முடியாது. அவரு கஷ்டம். அவர் அப்பதான் லீன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஆட்டோக்கார வந்துட்டான். இப்ப கேப்சர் ஆயிடுச்சு. லூசு பையன் எப்படி வந்தா பார்த்தீங்களா? ரோடு ஆக்சுவலாக அங்கே ஹில் ஆக்சுவலாக டவுன் ஆனோடனே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் அங்கங்கே கேமரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு செகண்ட் போட்டு தள்ளிருப்பான் நேரம். என்ன ஒரு ஜர்க்கு ஒப்பம் மவன. மக்களே இப்ப என்ன ஆச்சுன்னா ரூம்ல இருந்து கீழே ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து ரைட் எடுத்துருக்கணும். அதுதான் வந்து கீழே பொள்ளாச்சி வரைக்கும் வந்து வர்ற ரூட்டு. நம்மால் கலை என்ன பண்ணிட்டாப்புல, மேப்பு காமிச்சது ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்டில் வந்துட்டாப்புல. இப்போ மூணாருக்கு கீழேயே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸாக ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறாங்க இவர் எங்களுக்கு டைரக்ஷன். ஆக்சுவலாக எனக்கு சொன்னதில் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா 2-3 டைரக்ஷன் வந்துட்டு டைவர்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதனால வந்துட்டு he has no option. அவர் வேற ஒரு டைவர்ஷனில் நின்று எங்களுக்கு வந்துட்டு இது சொன்னார், ரைட்டுன்னு சொன்னார். நாங்கள் ஒரு டைரெக்ஷனில் நின்றுட்டு ரைட்டு போனோம். ஆனால் அந்த இடத்துல லெஃப்ட் எடுத்துருக்கணும். சரி ஓகே, அங்கே தான் தப்பாயிடுச்சு அப்படின்னு நேராக இங்கே இவங்க எல்லாம் ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருந்தாங்க. டீ கடையில் நிற்கிறவங்கள பார்த்தா கடைசியில் அங்கே தான் வந்து சொல்கிறாங்க, வால்பாறைக்கு அந்த பக்கம் போயிருக்கணும்யா, இது அத்திரப்பள்ளி போகிற ரூட்டு, நீ அத்திரப்பள்ளி போய் தான் போகணும் அப்படின்னு. இன்னைக்கு என் தலையில் அத்திரப்பள்ளி போய் வால்பாறை போய் தான் நான் இன்னைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு என் தலையில் எழுதியிருக்கு. அருமை. சரோபையா தான் சொல்கிறாரு, நானே உன்னை மண்டையை கழுவி வர வைக்கணும்னு நினச்சேன், அங்கே போய் கழுவிக்கலான் இருந்தேன், கடவுளா உன்னை வால்பாறை வர வச்சுட்டான் அப்படின்றாரு. சும்மாவே கலையண்ணாவை போட்டு பொழப்பாங்க. இதில் இது வேற சிக்கணும்னு அவர் திணறாரு. நம்ம கேமரா ஆன் பண்ணுற நேரமாக பார்த்து வியூ எதுவுமே வராது.
அதுதான் எரிச்சலாக இருக்கும். உங்க பாருங்க பாரு கந்த கருமந்திரம் தான் வரும். அடேங்கப்பா மணி தைரியத்தை பார்த்தீங்களா? பக்க ஐயோ ஐயோ ஆமா. அண்ணா 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 நில்லுங்கண்ணா. எங்கண்ணா போயிட்டு லெஃப்ட் இல்லை அது ரைட்டு. வயசனாதான் கூப்பிட்டு வர்றாரு. ஃபியூவல் மட்டும் எங்கேயாவது போட்டுக்கலாம்ண்ணா. வந்துட்டாங்க. எங்கேயாவது ஃபியூவல் பங்க் இருந்தால் ஸ்லோ பண்ணுங்க. இந்தியன் ஆயில் இருந்தால் நிறுத்துங்க. இல்லை இந்தியன் ஆயில் இருந்தால் நிப்பாட்டுங்க. அது இன்னும் பெட்ரு. வேறு வழி இல்லை, அதோ போட்டு பழக்கியாச்சு. இல்லை நான் XP 95 தான் போடுவேன். சரி அதை மறுபடியும் இந்தியன் ஆயிலே தானே இது பண்ணணும், அதனால் போடுறேன். எனக்கு பிடிக்கல தான், என்ன பண்ணுறது. அந்த பாலம் தாண்டிட்டீங்கல்ல? பாலத்தில் தான் வந்துருக்கேன். தண்ணி பயங்கரமாக இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல. ஓ ஸ்கூலா காலேஜ் ஆகுதுங்களா? நல்லா இருந்துச்சு. ஆனால் அப்படி சொல்லவே இல்லையே, கேமரா ஆனில் இருக்கு. என்ன கதை பேசிருக்கீங்க? நடிக்கிறேனா? நான் யோக்கியா? யோக்கியனுக்கு இங்கே இருக்கடா வேலை. கரெக்டாக போர்டு வைக்கிற பூரா செடி வச்சுருக்காங்க. என்ன ஊர் என்ன ஏரியானே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஆளுங்க போகிறதெல்லாம் பாருங்க, வெறி பிடிச்ச வேங்க மாதிரி போய்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். தெரில, நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அதை சொல்லுங்க. ரைட். நான் கூட வேணுன்னே மணி என்ன பழி வாங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஐயோ இப்படி பார்க்க எல்லாத்தையும் இப்போ நல்லா ஜாலியாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. அடங்கும் ஒட்டாம இருங்க ரைட்டில். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரோபாய் ஒரு பக்கம் மேப் போட்டு போகிறாரு, கலை ஒரு பக்கம் மேப் போட்டு தான் கூப்பிட்டு போயிட்டு இருந்தார். என்ன நடக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. கடைசியில் ஒத்தையடி பாதையில் தான் நம்ம போகிறோம், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இந்த மாதிரி இடத்துல வீடுங்கள்லாம் எப்படி இருக்காங்க நைட் ஆனால் கருகும்னு ஆயிருமே, லைட்டு கூட இல்லை. ஐயோ ஒன்றாகல தூக்கி வெளியில் வீசிருச்சு ரோட்டில்.
கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி சவுண்டு கேட்குதுல்ல. ஆமாம், எங்கேயும் நிறுத்தவே மாட்றாங்க. நிறுத்தலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு மனுஷன் சூப்பர் ஸ்பாட்டில் வரானே, கஷ்டப்படுவானே. ரோடு வந்துட்டுங்க பாருங்க. ஓ, திரும்ப மாட்டேங்குதியா? நான் என்ன பண்ணுறது? நல்லா காட்டு. ஐயோ ஐயோ, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் எனக்கு ஜாலியாக தான் இருக்குது.